சேனக்கிழங்குல துவையல் அரைக்க போறேங்கன்னு அன்னைக்கு ஏற்கனவே கிழங்கு போட்டு சில்லி போட்டோம் இல்லையா, மிச்ச கிழங்கு கொஞ்சமா எடுத்து வச்சிருந்தேன். அது பாரு நல்லா வேக வச்சு எடுத்துருக்கிறேன். கொஞ்சமா மஞ்சத்தூள் உப்பும் போட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். முன்னே வேக வச்சு எடுத்துட்டேன், அந்த தண்ணி இருக்கக்கூடாதுங்கனால. பாரு தண்ணி இல்லை பாரு. காய் ஏன்னா எண்ணெயில் போட்டு அப்படி வணக்கினா நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். பச்சை காய் போட்டு வணக்கினோம்னா நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கு ஜீரகம், மிளகு, கொஞ்சம் பூண்டு, கொஞ்சோண்டு இஞ்சி, கொஞ்சமாக இஞ்சி, வரமிளகாய், கொஞ்சமாக புதினா தலை வாசமாக இருக்கும், கருவேப்பிலை, கொஞ்சம் வர கொத்தமல்லி, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக புளி, உப்பு, தேங்காய் போடல. இதை மட்டும் போட்டு ஆட்டி துவையல் செய்யலாம். பார்க்கலாம். ஒரு வடை சட்டி வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வறுத்துறது. அதெல்லாமே வறுத்து எல்லாம் எடுத்துக்க வேண்டியது தான். அப்படியே ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் போதுமா? போதும். அப்புறம் காய்க்கு வேணால் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். மிளகாயை அப்புறமேல் போட்டுக்கலாம். இதை மட்டும் போட்டுக்கலாம். பூண்டு இதெல்லாம், இந்த கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, இதை மட்டும் போட்டு வறுத்துக்கலாம். நான் கொஞ்சமாக தான் செய்கிறேன், காய் கொஞ்சமாக தானே இருக்குது, அதனால கொஞ்சமாக துவையல் அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி யாருமே செஞ்சதில்லை, வித்தியாசமாக நல்லா இருக்குங்க. இது குழம்பும் இதில் வைக்கலாம், சில்லியும் போடலாம், பொரியலும் செய்யலாம். இதெல்லாம் உடம்புக்கு நல்லது. ஆனால் இது விலை பாரு, போய் கேட்டோம்னா விலை ஊறப்பட்ட விலை சொல்லுவாங்க. இந்த காய், இந்த கிழங்கு நல்லா வறுத்துருச்சு. பூண்டும் இஞ்சியும் போட்டுக்கலாம். நல்லா இந்த எண்ணெயிலே வணக்கிறது தான். அப்படி வரமிளகாய் நான் 4 தான் போட்டுக்கிறேன். ஏன்னா அது வெயிலுக்கு காரம் நிறையா வேணாம், அதனால 4 மிளகா தான் போட்டுக்கிறேன். அதே காரமாக இருக்கும். நான் அது குட்டி குட்டி மிளகாங்கனால கொஞ்சம் காரமாக இருக்கும். 4 தான் போட்டுக்கிறேன். கருவேப்பிலையும் புதினாவும் போட்டுக்கலாம். அலசி தான் வச்சுருக்கிறேன். ஈஸி தான், 10 நிமிஷத்தில் வேலையை வரது. புளி கடைசியாக தான் போடணும். புளி கடைசியாக போட்டுக்கலாம். இதில் வந்து இந்த கிழங்கு போட்டுக்கலாம். இப்பயே போட்டுக்கலாம். தண்ணி இல்லாமல் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லா 1 மணி நேரத்துக்கு மேலேயே இருக்கும். ஏன்னா பச்சை கிழங்கு இப்படி போட்டு வறுத்தோம்னா வறுக்காது. அதனால் ஒரு செகண்டு போட்டு வேக வச்சு எடுத்துட்டோம்னா நம்ம போட்டுக்கலாம். நல்லாயிருக்கும். நல்லா சூப்பராக இருக்கும். துவையல் உடம்புக்கும் நல்லது. நான் தேங்காய் போடல, ஏன்னா தேங்காய் போட்டால் நிறைய வரும், அதனால் தேங்காய் போடல. புளியும் அதிலே போட்டுக்கலாம். புளி நல்லா கொஞ்சம் தூக்கலாக போட்டுக்கிறேன், ஏன்னா அது நல்லா அப்போ தான் சாப்பாடு போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதை மறுபடியும் வந்து எதுவும் வறுத்து கொட்டி இது பண்ணுறதுலாம் இல்லை. இது அப்படியே ஆட்டி அப்படியே சாப்பிட்றது தான், சாப்பாட்டில் போட்டு. அதனால தான் அந்த காய் பாரு, எண்ணெய் தண்ணி இல்லாமல் இருக்கனால எப்படி இருந்து பார்த்தியா? தண்ணியோடு போட்டோம்னா அது வளவலன்னு வரும். தண்ணி இல்லாமல் போட்டேன் நான். இது வேக வச்சு போட்டதுனால சீக்கிரமாக அது நம்மளுக்கு வேலையாயிடும். அந்த பச்சை வாசம்லாம் அடிக்காது. அது எதுக்கு வேக வச்சேன்னா, இந்த சாப்பிடும் போது நம்ம அந்த நாக்கு மணங்குது இல்லை, அதனால அந்த மாதிரி கொஞ்சம் மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு ரவுண்ட் போட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அந்த தண்ணி எடுத்து ஊற்றிட்டோம் இல்லையா, அவ்வளோதானா? இப்போ அப்படியே ஃப்ரை மாதிரி ஆயிடுச்சு. இப்படி ஆயிடுச்சு பாரு. அப்படியே போட்டு ஆட்டுறது தான். உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம், அப்புறமேல உப்பு பார்த்து போட்டுக்கலாம். ஏன்னா கொஞ்சம் சட்னி கொஞ்சமாக தான் இருக்குது, அதனால் கொஞ்சமாக எண்ணெய் கூட அதை ஊற்றிக்கலாம். வரன்றது கிழங்கெல்லாம் பச்சை வசதிக்கும்லாம் இல்லை, நம்ம தான் முன்னையே வேக வச்சிட்டோம்ல, அதனால் கிழங்கெல்லாம் அதை பற்றி பயந்து வேண்டியதே இல்லை. ஐயோ கிழங்கு பச்சை வாசடிக்கும், வாயெல்லாம் மணங்கும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. அது அப்படியே அரைச்சி அப்படியே சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்றதப்பா. உரல் இருந்தால் ஆட்டலாம், அம்மியிலேயே அரைக்கலாம். இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு அம்மியிலும் அரைக்கிறதுக்கு இல்லை, எல்லாம் வெயிலில் மேலே கிடக்குது. சூடாக அரைக்க முடியாது. ஒரு 10 நிமிஷம் ஃபேன் காற்றுலேயே நான் கொண்டு போய் ஆற வச்சு அரைச்சிட்டு அப்படியே சாப்பாட்டில் போட்டு பிணைஞ்சி சாப்பிட்றதப்பா சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், அரைச்சிட்டேன்பா. பாரு சூப்பராக இருக்குது. நல்லா புளிப்பு, உப்பு, காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இவ்வளோ தான் துவையல். நான் தேங்காயெல்லாம் எதுவுமே போடல. இந்தமாரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்குதுங்க. போய் சுட சுட சாப்பாடு இருக்குது, வடிச்சாச்சு, போய் சாப்பிட்றது தாங்க. இது என்ன துவையல்? சேனக்கிழங்கு துவையல். தேங்காய் இல்லை, தக்காளி இல்லை, வெங்காயம் இல்லை, மற்றது எல்லாமே போட்டுருக்குது. நம்ம என்னென்ன போடுவோமோ அத்தனையுமே போட்டு ஆட்டிருக்குது. இது 3 பொருள் மட்டும் போட்டு சேர்த்து ஆட்டல. இது யாருமே செஞ்சிருக்கு, இந்த மாதிரி யாருமே செஞ்சிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். செஞ்சிருப்பாங்க, செய்யலாம இருப்பாங்க, செஞ்சிருப்பாங்க. அவங்க நிறைய பேர் இது செய்யறதுக்கு டைமும் இருக்காது. இது காய் ஒரு மணமணப்பு இருக்கும் அப்படிம்பாங்க.
ஆனால் இது நல்லா சூப்பராக இருக்குது. நீங்கள் இதுமாரி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக நல்லா இருக்குது. இந்தமாரி செஞ்சு ஒரு துவையல் செஞ்சு சட்னி சாம்பார் இது ஏதோ ஒன்று வச்சு சாப்பிட்டுக்கலாம், சூப்பராக இருக்குங்க. இந்தமாரி எப்படி இருக்குன்னு செஞ்சுட்டு எங்களுக்கு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.